12ல ராகு. இந்த 12ஆம் இடம்ன்றது அயனத்தையும் சயனத்தையும் போகத்தையும் குறிக்கிறது. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் 11 எப்படி ஆசை பூர்த்தி அடைகிறதோ வாழ்க்கையே ஒரு பூர்த்திகரமான வாழ்க்கைன்றத 12ஆம் இடம் தான் சொல்லுது. வாழ்க்கையில் திருப்தி பெற்ற நபரா ஒரு வாழ்க்கையை வாழ்றோம். அது நம்ம ஒரு 50 வருடம் வாழ்றோமோ 90 வருடம் வாழ்றோமோ நம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியையும் நம் வாழ்க்கையில திருப்தி பரவாயில்ல கஷ்டப்பட்டாலும் அதில் ஒரு சிறந்த அனுபவம், இஷ்டமா சந்தோஷப்பட்டாலும் ஒரு அனுபவம், வாழ்க்கையை சுவாரஸ்யமாக வாழ்ந்தாரா திருப்திகரமான வாழ்க்கைன்றதை இந்த 12ஆம் இடம் சொல்லுது. அதுபோல அயனங்களும் சயனங்களும் பிறந்த இடத்தை விட்டு வெளிநாடு தூர தேசங்கள்ல இருக்கிறத சொல்லுது. நல்ல வாழ்க்கை திருப்தி. அப்ப வெளிநாடு தூரதேச வாழ்க்கையை சொல்லுது. இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மனிதனுக்கு லேண்டாலேயோ கோல்டாலேயோ எங்க பணத்தை போட்டாலும் திரும்ப கிடைக்குமான்றது 12ஆம் இடம் சொல்லுது. எதை பூமியில் விதைத்தாலும் திரும்ப கிடைக்குமான்றது 12ஆம் இடம் சொல்லுது. இப்படிப்பட்ட இந்த 12ஆம் இடத்திலே ராகு இருக்கிறாருன்னா நல்ல விஷயமா? நல்ல போகக்காரகர், எதையுமே அனுபவிக்க கூடியவர், சிற்றின்பங்கள் மீது அதிக திலாய்த்து கொண்டவர். ஆனா எப்பொழுதுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரே விதிதான் 12க்கு அதிபதி வலுத்து திரிகோண தொடர்பு தான் அது நேர்மையான வழியில நல்ல ஒரு பார்ட்டி விரும்பக்கூடிய நபரா இருக்கிறார். அந்த பார்ட்டியினால குடும்பங்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்கணும், குடும்பங்கள் துன்பங்களை அனுபவிக்க கூடாது. திரிகோணாதிபதி தொடர்புல இருந்தா குடும்பமும் அதுக்கு ஒத்து போகும், ஜாதகருடைய மகிழ்ச்சி நல்ல முறையில இருக்கும். அதே அவயோகமா இருந்ததுன்னா குடும்பம் இவரால் சிரமத்தை அனுபவிக்கும். வெளிநாட்டு வாழ்க்கையை வாழக்கூடியவர், விலை உயர்ந்த வாகனங்களை வைத்திருக்கக்கூடியவர், வசதிகளை அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார். சொத்து சுகங்கள் பல இடங்கள்ல இருக்கக்கூடிய நபராக இருப்பார். பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கக்கூடிய நபர், நல்ல தூக்கம் கொண்டவராகவும் நல்ல ஒரு வாழ்க்கையை சுவாரஸ்யமாக வாழ்ந்து வாழ்க்கையை ரசிக்கக்கூடிய நபராகவும் வாழ்க்கையில் திருப்தி பெற்ற நபராகவும் இருப்பார். அவயோகை தொடர்பு கொண்டால் எப்பொழுதுமே துக்கத்திலும் துயரத்திலும் நிம்மதி இல்லாமலும் இருக்கக்கூடிய நபராக இருப்பார் என்றது